எக் லபாப்தார் சப்பாத்தியோட செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரைஸோட கூட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க. 10 கேஷ்யூ அதோட தக்காளி சேர்த்து அரைச்சி சைடில் வச்சுக்கோங்க. பேனில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போடுறதுக்கு வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ கேஷ்யூ பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரும் இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ளேம் வந்துட்டு ஃபுல் லோவில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எக்கு தனித்தனியாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. எக்கு மேலே கொஞ்சம் உப்பு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணவே பண்ணாதே. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்கெல்லாம் உடஞ்சிடும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக் நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ பச்சை மிளகாவும் கொத்தமல்லி போட்டு 1 மினிட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் லபாப்தார் இங்கே ரெடி ஆகிடும். அப்படியே ஒரு எக்காக தனியாக அப்படியே வரும். சப்பாத்தியோட செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவோடலாம் கூட நல்லாயிருக்கும். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.